எல்லா வருஷமும் இந்த டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவிஸ் போடுறதுனாலே நான் கொஞ்சம் ஜாலி ஆயிடுவேன். ஏன்னா அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தி பேச போறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனா 2026ல ரிலீஸ் ஆக போற மூவி லிஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த லிஸ்ட்ல இருக்க பாதி படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமாங்கிறதே டவுட் தான். பட் இருந்தாலும் சில படங்கள் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அது என்ன படங்கள் அப்படிங்கறத இந்த லிஸ்ட் டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10th பிளேஸ்ல இருக்க படம் சியான் 63. மண்டேலா மாவீரன் டைரக்டர் மடோன் அஸ்வின் டைரக்ட் பண்ண வேண்டிய படம் தான் சியான் 63. விக்ரம், மடோன், அஸ்வின் அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அருண் விஸ்வா 3 பேர் இருக்க மாதிரி போஸ்டர் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. போஸ்டர்ல மடோனா காணும். போடி கே ராஜ்குமார் டெபியூ டைரக்டர் தான் இந்த படத்தை பண்ண போறாருன்னு டைரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதை தவிர இந்த படத்தை பத்தி வேற எந்த அப்டேட்டும் இல்ல. ஆனா கண்டிப்பா இந்த இயர் ரிலீஸ் ஆகணும். ஏன்னா வீரதீர சூரன் 2025 மார்ச் ரிலீஸ் ஆச்சு. சியான் விக்ரமோட படத்தை நான் 10th பிளேஸ்ல வைக்கிறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் என்ன ஸ்டோரின்னு தெரியல. டெபியூ டைரக்டர் இவ்வளவு பெரிய ஹீரோவை வச்சு கரெக்டா கொடுப்பாரா அப்படின்னு ஏகப்பட்ட டவுட்ஸ் இந்த படத்து மேல இருக்கு. சோ அதனால தான் நான் 10th பிளேஸ்ல வச்சிருக்கேன். பட் சியானோட மார்க்கெட் அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்க்கும்போது டைரக்டரோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு மேபி இந்த லிஸ்ட்ல இந்த படம் மேல வரலாம். பட் இப்போதைக்கு இந்த படம் 10th பிளேஸ்ல இருக்கு. அண்ட் சியானுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும். அவருக்கான பாக்ஸ் ஆபீஸும் இருக்கு. ரொம்ப நம்பி எக்ஸ்பெக்ட் பண்ற படம் எல்லாம் சியானை கவுத்து விட்டுருது. இந்த படமாவது அவருக்கான ரெகக்னிஷனை கொடுக்குமான்னு பார்ப்போம். சோ வெறும் ஹீரோ, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. இப்படி வீடியோ ஆரம்பமே பயங்கரமா இருக்குல்ல. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அடுத்து 9th பிளேஸ்ல இருக்க படம் விஜய் சேதுபதியோட ட்ரெயின். இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது காரணம் விஜய் சேதுபதி அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மிஷ்கின். இதுல ஹீரோயினா ஸ்ருதி ஹாசன் நடிச்சிருக்காங்க. படம் ஆஸ் யூசுவல் மிஷ்கின் ஸ்டைல தான் இருக்க போகுதுங்கிறது ரிலீஸ் ஆன கிளிம்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஒரு ட்ரெயின்ல இருக்க 8 கம்பார்ட்மெண்ட்ல நடக்க போற கதை தான் இந்த படம். டப்பிங் ஒர்க்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் விட்டாங்க. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. பட் 2026ல ரிலீஸ் ஆகும்னு ஹோப் இருக்கிற மாதிரி ரீசெண்டா ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. கடைசியா மிஸ்கின் படம் ரிலீஸ் ஆகியும் 5 வருஷம் ஆகுது. அவர் எடுத்த படங்கள் கம்மியா இருந்தாலும் அதோட ரிப்பீட் வேல்யூ அண்ட் அதுக்குள்ள இருக்க சரக்குக்கு பஞ்சமே இருக்காது. பொதுவா மிஸ்கின் படங்கள் தியேட்டர்ல ஒழுங்கா ஹிட் ஆகாம ஒரு அண்டர்ரேட்டட் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். ஆனா அவரோட கடைசி படங்கள் பிசாசு, துப்பறிவாளன், சைக்கோ இந்த 3 படத்துக்கும் தியேட்டர்லயே நல்ல ரெஸ்பான்ஸ். டைரக்டரா பீக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தாரு. பட் இந்த 5 வருஷத்துல ப்ரொடக்ஷன் இஷ்யூ, பர்சனல் இஷ்யூன்னு அவரோட 2 படங்கள் ரிலீஸ்க்கு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ட்ரெயினாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் பிசாசு 2 என்ன ஆச்சுன்னே தெரியல. ட்ரெயின் இல்லாம விஜய் சேதுபதிக்கு 3 ஒர்த்தான ப்ராஜெக்ட்ஸ் 2026ல இருக்கு. கடைசி விவசாயி டைரக்டர் மணிகண்டன் டைரக்ஷன்ல காட்டான்னு ஒரு வெப் சீரிஸ். தமிழ் வெப் சீரிஸ்ல அதிக பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட சீரிஸ் இந்த சீரிஸ் சொல்லலாம். பர்சனலா இந்த டைரக்டர் என்னோட ஃபேவரட். ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி மாதிரி நான் அடிக்கடி போட்டு பாக்குற படங்களோட டைரக்டர். சுவையாட்ட அனுப்பி வச்சார். அப்புறம் எஸ்டிஆரோட அரசன் அண்ட் சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலர்லயும் விஜய் சேதுபதி இருக்காரு. சோ ட்ரெயின், காட்டான், அரசன் அண்ட் ஜெயிலர் 2 இந்த வருஷம் விஜய்ஸ்க்கு செம்ம இயர். பரவாயில்ல 4 படம் நல்லா இருக்கேன்னு தோணும் போது அதுக்கு திருஷ்டி கழிக்கிற மாதிரி தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் படம் ஒன்னு கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் ரீசெண்டா லிகர், டபுள் ஐ ஸ்மார்ட் மாதிரி காவியங்கள் எடுத்த பூரி ஜெகநாத். ஒரு காலத்துல ஒன் ஆஃப் த டாப் டைரக்டர் இன் தெலுங்கு தான். பட் ரீசெண்டா அவரோட படங்கள் எல்லாமே கிரிஞ்ச் மெட்டீரியலா இருக்கு. இந்த படத்துக்கு விஜேஎஸ் தபுவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சிருக்காருன்னா மேபி ஏதாவது அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கலாம். சோ பாப்போம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னு. பட் எனக்கு சுத்தமா இந்த படத்து மேல ஹோப் இல்ல. அடுத்து 8th பிளேஸ்ல இருக்க படம் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பரியோட டெபியூ டைரக்ஷன் மூவி தான் KH237. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அப்புறம் ரீசெண்டா மலையாளம் சென்சேஷன் ஜாக்ஸ் பிஜாய் தான் மியூசிக் டைரக்டர் ஒரு அப்டேட் விட்டாங்க. அதோட சரி, படம் பூஜை கூட இன்னும் போடல. நல்லா எதை பண்ணானா அவன் படுத்து பல நாள் ஆச்சு. இந்த படத்துக்கு ஜான் ஃபெப்ல பூஜை போட்டு அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி RKFI ப்ரொடக்ஷன்னாலே அவங்க பயங்கரமா சொதுப்புவாங்க. அதுவும் இல்லாம இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு. ஒன்னும் இல்லாத கட்சிக்கு பிரச்சாரம் பண்றேன்னு கமல் சார் அதுக்கு ஒரு 2 மாசத்தை வேஸ்ட் பண்ணிடுறாரு. சோ இந்த இயர் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறதே டவுட் தான். சோ இப்போதைக்கு இந்த படத்துல அப்டேட்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லாதனால நான் இதை 8th பிளேஸ்ல வைக்கிறேன். ஜஸ்ட் கமல் சாருங்கிற பிராண்ட் அண்ட் அன்பரிவு மாஸ்டர்ஸோட ஒர்க் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அன்பரிவு மாஸ்டர்ஸ் தான் இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ். எல்லா இண்டஸ்ட்ரியோட பெரிய கமர்ஷியல் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களோட இன்புட்ஸ் பல சீன்ஸ்க்கு ஆடியன்ஸ் கிட்ட அப்ளாஸ் வாங்க வச்சிருக்குன்னு நிறைய கமர்ஷியல் டைரக்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. சோ அவரோட ரைட்டிங் நல்லா இருக்கும்னு நம்பலாம்.
நெக்ஸ்ட் 7th பிளேஸ்ல இருக்க படம் சர்தார் 2. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சர்தாரோட பிளாக் பஸ்டர் சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் ஏஜென்ட் சர்தார்ங்கிற அந்த அப்பா கேரக்டர் கார்த்தி தான். ஜெயில் சீன்ல அவர் கொடுக்குற என்ட்ரிலாம் வேற லெவலா இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் தான் சர்தார் 2லயே மெயின் கேரக்டரா இருக்க போது. பட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல மித்ரன் எடுத்திருக்காரு. ப்ரோமோல காமிச்ச விஷுவல்ஸ், சாம்ஷியஸ் பிஜிஎம், கார்த்தியோட லுக்னு வெறித்தனமான ப்ரோமோ. ஆஸ் யூஷுவல் மித்ரன் அவரோட ஸ்டைல்ல இந்த வாட்டி எந்த பிரச்சனையை பேச போறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தி அண்ட் எஸ் ஜே சூர்யா ஒன்னா நடிக்க போறாங்க. அவங்களோட ஹீரோ வில்லன் கிளாஷ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்க எக்ஸைட்டிங்கா இருக்கு. வில்லன் ரோல்ல மிரட்டிருக்காரு போல. ப்ரோமோலயே ஒரு கேரக்டருக்கு செம்ம ஹைப் ஏத்திருந்தாங்க. சர்தார் 2 கார்த்தியோட ஃபர்ஸ்ட் 200 crore கலெக்ஷன் அடிக்க சான்ஸ் நிறைய இருக்க படம். இந்த படம் இல்லாம வா வாத்தியாரே, மார்ஷல்னு 2 ப்ராமிசிங்கான மூவிஸும் அவருக்கு இந்த இயர் இருக்கு. வா வாத்தியாரே 2025 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் 2026க்கு போஸ்ட்போன் ஆயிருக்கு. நைட் நிறைய அப்படி அரகுற ரசிக்கிறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ரசிப்பேன். எல்லாருமே எதிர்பார்க்க முடியுமா? டானாக்காரன் டைரக்டர் தமிழ் தான் மார்ஷல் படத்தோட டைரக்டர். ஹீரோயின் கல்யாணி, மியூசிக் சாய் அபியங்கர். இந்த படம் 1960sல நடக்கிற கதை. டானாக்காரன்ல தமிழோட ரைட்டிங், போலீஸ் ட்ரைனிங்கிற கான்செப்ட் குள்ளேயே நிறைய ரிசர்ச் பண்ணி சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. அது அவரோட ஃபர்ஸ்ட் படம்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கைன்னு கிளியரா காமிச்சிருப்பாரு. சோ கார்த்திக் கிட்ட இருந்து இந்த வருஷம் 3 நல்ல படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராவது. அடுத்த 6th பிளேஸ்ல இருக்க படம் D54. டைரக்டர் யாருன்னு கேட்டாலே இந்த படத்து மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். போர்த்தொல்லி டைரக்டர். ஜூலைல பூஜை போட்டு மொத்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. படம் பிப்ரவரியில ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மாதிரியே 2024 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் வீடியோல நான் மகாராஜா படத்துக்கு பயங்கர ஹைப் கொடுத்திருப்பேன். இந்த படம் யாருமே எதிர்பார்க்காம சம்பவம் பண்ணும் அப்படி இப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தை பத்தி எனக்கு சில விஷயம் தெரியும், பட் அதை இப்ப சொல்ல முடியாது. ஆனா ஷோர் ஷாட் பந்தை அடிக்கக்கூடிய படம். இந்த படம் தனுஷை எவ்வளவு எக்ஸைட் பண்ணி இருக்குன்னு அவரே இன்ஸ்டாகிராம்ல ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிருப்பாரு. ஆக்சிடென்டல் மேஜிக் இஸ் த பெஸ்ட் கிரியேஷன். இது எவ்வளவு ரியல்னு D54 படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். 2025லயே 3 படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி 2026லயும் D54 இல்லாம அமரன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி கூட ஒரு படம். பட் இப்போ இந்த படம் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிட்டு இருக்கு. வேற ப்ரொடியூசர் மாத்த போறாங்களா இல்ல டைரக்டரே மாத்த போறாங்களா அப்படிங்கிறது ஜனவரியில தான் அப்டேட் வரும். அண்ட் எஸ்டிஆரோட அரசன் வடச்சென்னை யூனிவர்ஸா இருந்தா அதுலயும் தனுஷ் கேமியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷ் நடிக்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. நெக்ஸ்ட் 5th பிளேஸ்ல இருக்க இந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டர் சிவகார்த்திகேயன், டைரக்டர் சுதா கங்கோரா, அப்புறம் ஜெயம் ரவி அண்ட் அதர்வானு மல்டி ஸ்டாரர் படம் வேற. இது எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைப் ஸ்டோரி. 1965ல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டுல நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை தான் படமா எடுத்திருக்காங்க. தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கதை. பட் இப்படி ஒரு நல்ல படத்தை கரெக்டான டைம்ல மக்களுக்கு டெலிவரி பண்ணாதான் அமரன் மாதிரி ஒரு சக்சஸ் பார்க்கலாம். இந்த கதையை போயிட்டு தளபதி விஜயோட ஜனநாயகன் கூட கிளாஷ் பண்றது பெரிய முட்டாள்தனம். ஒரு நல்ல படத்துக்கு அன்வான்டட் ஃபேன் ஃபைட் அண்ட் ஹேட் கிரியேட் ஆகும். ஆடியன்ஸ் அண்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் 2 படத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. இதை ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா கொண்டு போகாம ப்ரொடக்ஷன் கம்பெனி வாண்டடா ஜனநாயகன் டீமை வம்பிழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜனநாயகன் அக்டோபர்ல இருந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா போஸ்ட்போன் பண்ண நியூஸ் வந்த உடனே பராசக்தி டீமும் நாங்களும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்றோம்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டது. தளபதி கச்சேரி சாங் வியூஸ் இன்ஆர்கானிக்கா இருக்குன்னு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கும்போது விஜய் ஃபேன்ஸையும் ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு கேவலமான ட்வீட். அதுல ஆர்கானிக் வியூஸ்னு போட்டது கூட ஓகே. இஃப் யூ நோ யூ நோ போட்டதெல்லாம் டைரக்ட் அட்டாக். மத்தவங்கள மாதிரி சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும். அப்புறம் Jan 14 ரிலீஸ் பண்றேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ப்ரமோஷன் டைம்ல Jan 10க்கு புஷ் பண்றதுன்னு மொத்த வன்மத்தையும் கக்கிட்டு இருக்காங்க. இந்த வன்மத்தெல்லாம் ஏன் எஸ்கே அலோவ் பண்றாருன்னு தெரியல. அவர் கையில எதுவும் இல்ல, இது ரெட் ஜெயிண்ட் ப்ரொடக்ஷன் டெசிஷன் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படத்தோட ரிலீஸ் டேட்டை சிவகார்த்திகேயன் சூஸ் பண்ணிருக்காரு. RRR கூட அவர் படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே அதை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் படத்தை போஸ்ட்போன் பண்ணாரு. இருக்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரியோட டாப் ஆக்டர் தளபதி விஜயோட லாஸ்ட் படம் இது. அவரோட போன படத்துல தான் என் பிளேஸையே உனக்கு தரேன்னு துப்பாக்கி எல்லாம் கொடுத்தாப்ல. ஷூட்ல சாரா சேர்த்த டயலாக் தான் துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்றது. இது நீங்க பாத்துக்குங்க சுடக்கூடாதுன்றதான் சீன் பேப்பர்ல இருந்தது. அது சாரா துப்பாக்கி வாங்கின கோட் படத்தோட அடுத்த படம் ஜனநாயகன். அந்த படத்துக்குள்ளேயே கிளாஷ் விட்டா பாத்தியாடியே இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன்.
பராசக்தியில 3 சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயன் சாங் ரிலீஸ் ஆனாரு, ரீல்ஸ் ஃபுல்லா வைரலா இருக்கும். பட் பராசக்தி சாங்ஸ்க்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க முக்காவாசி பேர் அந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்களான்னு கூட தெரியல. இந்த மாதிரி பராசக்தி அப்டேட்ஸ்க்கு பெரிய ரெஸ்பான்ஸ் வராததுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெரிய ஃபேண்டமா அவங்க வாண்டடா பகச்சிக்கிறது தான். பட் ரீசெண்டா பராசக்தியோட வேர்ல்டுன்னு ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பயங்கரமான கிரௌட் போயிட்டு இருக்கு. ஏன்னா டிக்கெட் ஃப்ரீ. சோ இந்த படத்தோட மெயின் பில்லர் கதை தான். அப்படி இருக்கும்போது கிளாஷ் விடுறது எனக்கு சரின்னு தோணல. அதுக்காக பெரிய ஹீரோஸ் கூட கிளாஸே விடக்கூடாதான்னு நான் சொல்லல. பராசக்தி கொண்டாட வேண்டிய படம். இந்த மாதிரி ஒரு படத்தை கோலிவுட்டோட டாப் ஹீரோவோட கடைசி படத்தை கூட கிளாஷ் விடுறது நான் தப்புன்னு சொல்றேன். அப்படியே கிளாஷ் விட்டாலும் இந்த மாதிரி சீண்டாம ஒரு ஹெல்தியான கிளாஷா இருந்தா ஓகே. அட்லீஸ்ட் சிவகார்த்திகேயனாவது அவரோட சைட்ல இருந்து நான் இதெல்லாம் எதிர்க்கல, ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இதை பண்றாங்கன்னு இன்டைரக்டாவது எங்கேயாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா அடி விழுவ போறது சிவகார்த்திகேயன் தான். இன்னும் ப்ரமோஷன்ல எவ்வளவு வன்மத்தை கக்க போறாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து 4th பிளேஸ்ல இருக்க படம் எஸ்டிஆரோட அரசன். ஹைப் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்க ஒரு படம் அரசன். எஸ்டிஆர் ஹீரோ, விஜய் சேதுபதி வில்லன், அனிருத் மியூசிக் அண்ட் வெற்றிமாறன் டைரக்ஷன். வெற்றிமாறன் சிம்பு படத்தை டைரக்ட் பண்ண போறாருன்னு ஷாக் ஆகுறதா, இல்ல வெற்றிமாறன் படத்தோட ப்ரோமோல நெல்சனை வச்சு டார்க் காமெடி பண்றாருன்னு ஷாக் ஆகுறதா, இல்ல வெற்றி படத்துக்கு அனி மியூசிக் போட போறாருன்னு ஷாக் ஆகுறதான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல சிம்புவும் வெற்றிமாறனும் இருக்க ஒரு படம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபுல் ஸ்பீட்ல ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இதுதான் இது எல்லாத்தோட பெரிய ஷாக். வெற்றிமாறனும் இந்த படம் எடுக்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கார் போல. எப்பவுமே டீசர் ட்ரெய்லர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவார். எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு நானும் பாக்ஸ் ஆபீஸ் கேம்ல இறங்குறேன்ற மாதிரி மொரட்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி இப்பவே படத்துக்கான ஹைப்பை செட் பண்ணிட்டாரு. சிம்புவோட லுக், அவர் அந்த கேங்ஸ்டர் ரோல்ல கேரி பண்ணிருந்த விதம், இது ரியல் லைஃப் கேங்ஸ்டர் ஸ்டோரியா இல்லையாங்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், வடச்சென்னை யூனிவர்ஸ்ல இருக்குமா இல்லையாங்கிற டவுட், சிம்பு வர்சஸ் விஜய் சேதுபதி கிளாஷ், தனுஷ் அண்ட் சிம்பு ஒரே படத்துல பாக்குற சான்ஸ்னு ஹைப்புக்கு பஞ்சமே இல்ல. அரசன் இல்லாம எஸ்டிஆர் அஸ்வத் காம்போல ரிலீஸ் ஆக போற எஸ்டிஆர் 51 இந்த இயர் ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ தனுஷ்க்கு அசுரன் மாதிரி சிம்புக்கு அரசன் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாப்போம் வெற்றி என்ன குக் பண்ணிருக்காருன்னு. அடுத்து 3rd பிளேஸ்ல 2 படம் இருக்கு. அதுல ஒரு படம் கன்ஃபார்ம் இந்த இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவோட கருப்பு. கருப்பு ஒரு வித்தியாசமான காம்போ தான். ஹீரோ சூர்யா, டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா த்ரிஷா பேர பார்க்க போறாங்க. அரசன்ல அனி சிம்பு மாதிரி இங்க சூர்யா சாய் அபியங்கர் ஒரு ஃப்ரெஷ் காம்போ தான். சூர்யாக்கு வில்லேஜ் பேஸ் ரோல் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். கருப்பு ப்ரோமோ பார்க்கும்போதே இது ஒரு நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் இல்ல, இதுல ஏதோ ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்குன்னு கிளியரா தெரியுது. ஆர்ஜே பாலாஜியும் ஃபேண்டசி ஸ்கிரிப்ட டச் பண்ணக்கூடிய ஆள் தான். அது கருப்பசாமி சுத்தி தான் ஏதோ ஒரு ஃபேண்டசியை வச்சிருக்காரு. எனக்கு இருக்க ஒரு கெஸ் என்னன்னா, லாயரா இருக்க சூர்யா ஒரு கேரக்டர், பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் வேட்டில இருக்க சூர்யாவே கருப்பசாமின்னு நான் கெஸ் பண்றேன். பட் கரெக்டா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ரிலீஸ் ஆன 2 சாங்குமே கருப்பசாமி ரிலேட்டடா தான் இருக்கு. சாங் நேமே காட் மோட்னு வச்சிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியும் படத்துல நடிச்சிருக்காரு. டீசர், ப்ரோமோ, சாங்ஸ் எல்லாத்துக்கும் செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. கடைசியா ரிலீஸ் ஆன கங்குவா ரெட்ரோ, இது ரெண்டுமே மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான். இந்த எல்லாரும் கொண்டாடுற மாதிரியான ஒரு படம் இன்னுமே சூர்யாக்கு அமையல. எனக்கு ஆர்ஜே பாலாஜி மேல ஹோப் இருக்கு. 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த சூர்யாவோட மார்க்கெட்டை கொண்டு வருவார்னு நம்புறேன். கருப்பு இல்லாம சூர்யா 46 அண்ட் சூர்யா 47 இன்னும் 2 படம் அவருக்கு இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. 2 படத்துக்குமே செம்ம ட்ரெண்டிங்கான டைரக்டர்ஸ். சூர்யா 46 லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கி அட்லூரி, சூர்யா 47 ஆவேசம் டைரக்டர். சூர்யா 46 படத்தோட ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங். சம்மர் ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த 3 படமும் 2026ல மட்டும் சூர்யாக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட மார்க்கெட்டை ஈஸியா பிடிச்சிடலாம். அண்ட் 3rd பிளேஸ்ல இருக்க இன்னொரு படம் AK64. இப்போதைக்கு டைரக்டர் ஆதிக்குங்கிறது மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிப்ரவரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதா ஆதிக்கே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு குட் பேட் அக்லி கொடுத்தோம். அதோட ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு படம் கொடுக்கணுன்றது தான் ஆசை. பிளே வைஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபெப்லேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ரீசெண்டாக ரேசிங் ஸ்பாட்ல ஆதிக் கூட ஸ்ரீலீலாவும் இருந்தாங்க. ஸோ மேபி அவங்களும் AK64ல இருக்க சான்ஸ் இருக்கு. இவ்வளவுதான் AK64ஓட அப்டேட். இந்த இயர் ரிலீஸ் ஆகுமாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஆதிக் கொடுத்த அப்டேட்னால கண்டிப்பா AK ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிக் தான் AK64 டைரக்டரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. நடுவுல வேற அஜித் ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி அதே ஸ்பாட்ல இன்னொரு சம்பவம் நடந்தது. ஸோ ஆதிக் தான் AK64 பண்ண போறாரு. AK ஃபேன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா AK65 டைம்ல அஜித் ஃபேன்ஸ்க்கு மறுபடியும் இன்னொரு அதிர்ச்சி காத்திருக்கு.
நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்ல இருக்க படம் टाइगर का हुक्म ஜெயிலர் 2 கோலிவுட் பாக்ஸ் ஆபீஸோட பெரிய ஹோப். பொதுவா கமர்ஷியல் படம்னாலே அதுல இருக்க எல்லா குறையும் கண்டுபிடிச்சு அதை அடிக்கிறது ஒரு கல்ச்சராவே மாறிடுச்சு. இப்போ 90% 100% பாசிட்டிவ் ரிவ்யூ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வந்தாலே ரொம்ப அதிசயம் தான். சோ கமர்ஷியல் படம்னாலே இனிமே நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும்னு இன்பில்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ரீசெண்டா வந்த கமர்ஷியல் படங்கள்ல கம்மி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கின படம் ஜெயிலர். அதுக்கு காரணம் டைரக்டர் நெல்சனோட கம்பேக் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுச்சு. அண்ட் ஜெயிலரோட ஒர்க்கும் ஒர்த்தா இருந்துச்சு. சவுத் ஃபுல்லா கூட்டமா தியேட்டர்ல போய் பார்க்க வச்ச படம். ஜெயிலர் 2023 ரிலீஸ் ஆச்சு. அப்போல இருந்து 2 வருஷமா நெல்சன் ஜெயிலர் 2 ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலரோட ஸ்பின் ஆஃப்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல வர்மன் சொன்ன அந்த டயலாக் தான் ஜெயிலர் 2. என்ன கொண்டுட்டு உன்னால நிம்மதி இருக்க முடியாது, என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு ஜெயிலர். ஜெயிலர் 2ல சூப்பர் ஸ்டார் மோகன்லால், சிவராஜ்குமார்னு தேவையான ஹைப் இருக்கு. பட் இவங்க 3 பேர் ப்ரொட்டகனிஸ்ட் தான். இந்த 3 சூப்பர் ஸ்டார் எதிர்க்கக்கூடிய ஒருத்தான வில்லன்ஸையும் ஆட் பண்ணிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல கோலிவுட்டோட டாப் 10 வில்லன் லிஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த லிஸ்ட்ல டாப் 5ல இருக்க 2 மொரட்டு வில்லன்ஸ் ஜெயிலர்ல இருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். யார் யார் எப்ப வரும்னு உனக்கு தெரியாது. I am the 4th largest weapon dealer in the world. இவங்க 2 பேர் இல்லாம சேம்பன் வினோத், வித்யா பாலன், அப்புறம் சந்தானம் பேர் இருக்காரு. சோ ஜெயிலர் 2 2026 செகண்ட் ஹாஃப்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ் வெட்ட இருக்கு. ஃபைனலா 2026 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவி இந்த படம் நம்பர் 1ல இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. அதுல நம்பர் 1 ரீசன் தளபதி விஜய். அண்ட் இது அவரோட கடைசி படம். ஒரு ஆக்டருக்கு கன்சிஸ்டன்டா பாக்ஸ் ஆபீஸ் இருக்கணும்னா அவங்களுக்கு கமர்ஷியல் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் இருக்கணும். இது ரெண்டுமே அல்லல்ல குறையாம இருக்க ஒரு ஆக்டர் விஜய். ஒன் லாஸ்ட் டைம்ங்கிற அந்த வேர்ட் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரமோஷனா இருக்க போது. இதுக்கப்புறம் விஜய் தியேட்டர்ல பார்க்க முடியாது, இதுதான் கடைசி படம், இன்னொரு தடவை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த டேர்ம் ஃபேமிலி ஆடியன்ஸை புஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டைரக்டர் கமர்ஷியலா எவ்வளவு வீக்கா இருந்தாலும், என் படம் பாலையாவோட கேசரியாவே இருந்தாலும் இந்த சினி ஃபைல்ஸ் ரிவ்யூவர்ஸ் வேணா இந்த படத்தை அடிக்கலாம். பட் அனில்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் எப்படி இருந்தாலும் பிளாக் பஸ்டர் ஆகிடுவாங்க. என் சீனியர் சொல்லிட்டா என்னால் அதை மீற முடியாதுங்க. பாவம் அவர் ஏமாந்துருவாரு. அப்போ உனக்கு ஓகேயா? இது லாஸ்ட் படமே கிடையாது, எப்படியும் திரும்ப நடிக்க போறாருன்னு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அவர் கண்டிப்பா நடிப்பாரு, ஆனா எப்ப நடிப்பாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஜனநாயகனுக்கு அப்புறம் ஒரு லாங் கேப் இருக்கும். இந்த வருஷமே விஜய் படம் இல்லாம வெறும் ஒரு படம் மட்டும் தான் 300 கோடிக்கு மேல கிராஸ் பண்ணிருக்கு. தளபதி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு படம் நடிச்சாலும் இந்த 2-3 வருஷம் கோலிவுட்டோட பாக்ஸ் ஆபீஸ் அடி வாங்க தான் செய்யும். அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் ஜனநாயகன் தான் அவரோட கடைசி படமா இருக்க போகுது. இந்த லாஸ்ட் படங்கிற ஒரு ரீசன் மட்டும் தான் இந்த படம் நம்பர் 1ல இருக்கிறதுக்கு காரணமானா இல்ல. இதை தவிர நிறைய பீக் மூமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் அனியோட மியூசிக், ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பிஜிஎம், அப்புறம் தளபதி கச்சேரி, ஒரு பேரே வரலாறு சாங்ஸ் ரெண்டுமே தியேட்டர் மெட்டீரியல். 2 பாட்டோட கம்போசிங்கே தியேட்டர்ல வந்து செலிப்ரேட் பண்ணுங்கடா அப்படின்னு அனி ஒரு ஹிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. அப்புறம் மலேசியா ஆடியோ லான்ச், அங்க அனியோட தளபதி ட்ரிபியூட். அட்லி, நெல்சன், லோக்கி கேமியோ வேற இருக்கு. இது இல்லாம லாஸ்ட் படங்கிறதால இன்னும் நிறைய சர்ப்ரைஸும் வச்சிருப்பாங்க. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா போடே. சப்போஸ் ஜனநாயகன் ஸ்டோரி விஜய் ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகி அவங்க நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா எவன் என்ன ரிவ்யூ கொடுத்தாலும் சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை காப்பாத்த ஒரு கூட்டம் இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த இயர் ரிலீஸ் ஆக போகிற மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் டாப் 10 மூவிஸ். இது இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களும் இந்த இயர் ரிலீஸ் ஆக போகுது. ரவி மோகனுக்கு 3 படங்கள் இருக்கு, கராத்தே பாபு, ஜீனி அண்ட் ப்ரோகோட் டீசரே செம்ம ஃபன்னா இருந்தது. ராகவா லாரன்ஸ்க்கு அட்லீஸ்ட் 3 படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல எல்சியூவோட பென்ஸ், வெல்கம் டு மை யூனிவர்ஸ் மாஸ்டர், காலபைரவா, புல்லட், அப்புறம் காஞ்சனா 4 கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மேபி காஞ்சனா 4 ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. லோகேஷ் கனகராஜோட டிசி, முக்குத்தி அம்மன் 2, ஆர்யாவோட மிஸ்டர் எக்ஸ், அனந்தன் காடு அண்ட் ஆர்யாவும் அட்டகத்தி தினேஷும் பாரஞ்சி டேரக்ஷன்ல நடிக்கிற வெட்டுவாம். இந்த மாதிரி சின்ன படங்கள் நிறைய இருக்கு. பெரிய பாக்ஸ் ஆபீஸ் பண்ற படங்கள் கம்மியா இருந்தாலும் நிறைய நல்ல படங்கள் இந்த இயர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த டாப் 10 மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவிஸ்ல நீங்க எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.